என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் எல்லாமே அரசியல் தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அரசியலை நாம் தலையிடலைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே தலையிடுறோம். வாங்குற பொருள்ல இருந்து, மருந்து இருந்து, படிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நம்ம விட்டு ஒதுங்க அந்த அரசியலால் வரக்கூடிய பாதிப்பு மக்களை ரொம்ப தாக்கிக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதின்னு சொன்னாலே இல்லை அரசியல்னு சொன்னாலே நம்மளை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க எல்லாருமே நல்ல பேச்சு பேசிட்டு வந்துட்டு கடைசியில் அவங்க விலை போனதான் மிச்சம். அதனால் நம்ம அரசியல்னு சொன்னாலும் கூட, அரசியல்வாதின்னு சொன்னாலும் கூட மக்கள் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும். இவருக்கெல்லாம் இது தேவையா? ஒரு டாக்டர் வேலையை பார்க்க வேண்டியதானே, ஒரு இன்ஜினியர் வேலை பார்க்க வேண்டியது தானே, அரசியல் ஏன் இதுக்கு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இப்படி எல்லாரும் நம்ம ஒதுங்கி போகிறனால தான் அரசியலில் ஒரு காலி இடம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ரூமை யூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமில் தேவையில்லாத அழுக்கு அடைஞ்சு அதில் தேவையில்லாத விஷக்கிருமிகள் ஏறி போய் உட்காந்துருக்கும். அதே மாதிரி தான் அரசியல். இன்னைக்கு நம்ம எல்லாம் அரசியல் வேண்டாம் ஒதுங்க அந்த ஸ்பேஸில் தேவையில்லாத விஷக்கிருமிகளை உள்ளே வந்துட்டு அன்னைக்கு டைனோசர் மாதிரி பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஒரு தண்ணி யூஸ் பண்ணலனாலும் கூட, நல்ல தண்ணியாக இருந்தாலும் கூட ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் அது சாக்கடை ஆயிரும். அதே மாதிரி தான் அரசியல் சாக்கடை ஆயிடுச்சு. அரசியலை சரி பண்ணலான்னு சொல்லி போகும்போது, அந்த சாக்கடைக்கு போகும்போது நம்ம மேலே அழுக்கு பட்டுரும், நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும், அச்சுறுத்தல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் தவிர்த்து போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதில்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாங்கிக்கிற மனப்பக்கம் நமக்கு இல்லை. அப்போ சரி சார், அப்போ அரசியல் எப்படி பண்ணுறது? எனக்கு ஆசை, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் நேரம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு பொருளாதார கைதிகளாக இருக்கிறோம், ஒரு சூழ்நிலை கைதிகளாக இருக்கும், ஒரு குடும்ப கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வர முடியல. ஆனாலும் அரசியலை செய்யணுங்கிறதுக்கு நேரம் இல்லை, பணம் இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய ஆட்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அன்பு உறவுகளை அப்படி இல்லை. ஆன்லைன்லேயே கூட அரசியல் செய்ய முடியும். இது ஒரு புதிய முயற்சி. ஒரு DCLF அப்படின்னு ஒரு பார்ட்டி நான் தொடங்கியிருக்கிறேன் 2013. டெமோக்ராட்டிக் கரப்ஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட். என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூசிவ், சயின்டிஃபிக், செக்குலர், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ பாலிடிக்ஸ். குழப்பமாக இருக்க வேண்டாம். எல்லோரையும் உள்ளடக்கிய, விஞ்ஞானபூர்வமான, சமத்துவ, சமூக நீதிக்குள்ள, ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல். இது 12 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். கரப்ஷன் கில்லர் அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதில் அரசியல் பண்ணணும் ஆர்வம் இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகள், எந்த கட்சியும் பிடிக்காம தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் முதல்ல என்ன நம்பலாம், நீங்கள் ரெண்டாவது DCLF நம்புங்க, நம்ம கொள்கையை நம்புங்க. நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல மெம்பர் ஆகுங்க. போகிற பாதை சரியில்லை, நான் சரியில்லை, நீங்கள் எப்பவுமே வெளியே போயிடலாம். பட் ஆனால் இந்த புதிய முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் தோள் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த DCLF உடைய மெம்பர் ஆகணும். அதுக்கு அனுதாபியாக இருக்கணும். யார்கிட்டையும் 5 பைசா கூட டொனேஷன் வாங்க போகிறதில்லை. ஒரு அணியாக சமரசமற்ற ஒரு சமத்துவ அரசியல் செய்வதற்கு ஒரு கம்பீரமாக மக்கள் குரலாய் ஒலித்திட ஆதரவு கரங்களை நீங்கள் தர வேண்டியது. ஜஸ்ட் மெம்பர் ஆக வேண்டியது, அவ்வளோதான். ரெண்டாவது, மெம்பர்ஷிப் கூட நமக்கு அது எல்லா மாவட்டத்திலும், எல்லா தொகுதியிலையும் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் லீடர்ஸை நம்ம உருவாக்கலாம். அரசியல்னா என்ன, மக்கள் பணினா என்ன? ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொன்னாலே மக்கள் பயப்படுறாங்க. அரசியல்வாதி பார்த்தா மரியாதை தான் வர முடியாது, பயம் வரக்கூடாது. ஏன்னா இது மக்கள் பணி. எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி கிராஜுவலாக மக்கள் குரலாக அந்தந்த பகுதியோட இஷ்யூஸ் எடுத்து பேசணும். எல்லாமே சென்னையை பற்றியும் டெல்லியை பற்றி பேசக்கூடாது, லோக்கல் இஷ்யூஸை பேசணும். நிறைய விஷயம் போக நான் பேசிகிட்டே இருப்பேன். இது எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய செயல் வீரர்களாக நம்ம இருக்கணும். இதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வர வேண்டாம், ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம். இப்போதைக்கு பண்ண வேண்டியது ஒரு அணியாக ஒன்று திரளுவோம். நடிகர்களாக தான் பெரிய அணியை திரட்ட முடியுமா? இல்லை கவர்ச்சிகரமான பேச்சனால் திரட்ட முடியுமா? இல்லை. உண்மையான இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கக்கூடிய, அரசியல் மக்களுக்கு தேவை என்ற எண்ணம் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓர் அணியில் திரளுவோம். ஆன்லைன்லேயே பண்ண முடியும். DCLF நம்புங்கள், என்னை நம்புங்கள். மெம்பர்ஷிப், நான் போகிற ட்ராக் சரியில்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், திருத்துங்க. இல்லைன்னா நீங்கள் விலை கூட போயிடலாம். பட் ஆனால் நம்ம ஒரு குரலாக இருக்க முடியும். தனிமரம் தோப்பாகாது. ஓரணியில் திரண்டு சமரசமற்ற மக்கள் குரலாய் ஒலிக்க நீங்கள் செய்ய வேண்டியது DCLF மெம்பர் ஆகுங்க. எப்போவுமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா காலேஜில், நல்ல காலேஜில் சேரணும், டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்கை செய்யணும், எக்ஸாம் போகணும். அதே மாதிரி இந்த DCLF காலேஜில் சேருங்க, அரசியல் பயிலுங்கள், மக்கள் பணி ஆற்றுங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்து சின்ன மக்கள் பணி ஆற்றுங்கள். எக்ஸாம் வரும்போது பாஸ் பண்ணுவோம். மக்கள் நம்மளை பணித்தார்கள் என்றால், அதிகாரத்தில் வந்தால் நிறைய செய்யலாம். வாக்கு அரசியல் மட்டுமே அல்ல, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மக்கள் குரலாக என்றுமே DCLF கம்பீரமாய் ஒலித்து கொண்டே இருக்கும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஜஸ்ட் இதனுடைய உறுப்பினராக சேர்ந்து DCLF கரங்களை வலிமைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.